பரிசேயர்கள் ஏரோதினுடைய புளிப்பு மாவை குறித்து கவனமாயிருங்கள் என்கிறார் இயேசு. புளிப்பு மாவு அந்த பாலஸ்தீன மக்களுக்கு புரியும். ஏறக்குறைய நம்ம தயிர் உருவாவதற்கு நாம் ஊற்றுகின்ற உரைமோர் போல, சிறிதளவு உரைமோர் எல்லாவற்றையும் புளிக்க செய்து தயிராக மாற்றுகிறது. அதே போல் அவர்கள் சிறிதளவு பழைய மாவை எடுத்து புளிய மாவில் சேர்ந்து பிசைந்து வைப்பார்கள். அப்புறம் எல்லா மாவும் புளித்தவுடன் ரொட்டி சுடுவார்கள். நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் புளிப்பு மாவு தான். சிறிதளவு உள்ளார் இருந்தால் அது வளர்ந்து பெரிதாகும். பரிசேயர்களுடைய புளிப்பு மாவு என்று இயேசு குறிப்பிடுவது பரிசேயர்களுடைய கடின உள்ளம். சட்டத்திட்டங்களை மட்டும் பிடித்து கொண்டு அன்பையும் மன்னிப்பையும் மறந்த நிலை, கடவுளுடைய இரக்கத்தை அனுபவிக்காமல் இருந்த நிலை. ஏரோதினுடைய புளிப்பு மாவு அதிகாரம், பணம், தனது சுயநலம். இதனால் சகோதரனுடைய மனைவியை தன் மனைவியாக்கி கொண்டு திருமுழுக்கு யோவானையும் கொள்கிறார். யார் சொல்வதையும் கேட்பதில்லை. எனவே இந்த தீய எண்ணம் சிறிதளவு புளிப்புமாக உள்ளே இருந்தால் எச்சரிக்கையாயிருங்கள். அது வார்த்தையாக செயலாக வெளிவரும், பரவும், அழிக்கும். அதை தான் இயேசு சொல்கிறார். முதல் வாசகத்திலே கூட அதை ஒத்ததை தான் புனித யாக்கோபும் தன்னுடைய சமூகத்துக்கு எழுதுகிறார். சோதனை நம்மால் வருகிறது, நம்முடைய எண்ணத்தினால் தான் தீமை வருகிறது. கடவுளுடைய கட்டளைகளையும் அன்பையும் நம் உள்ளத்தில் கொண்டிருந்தால் நமக்கு கடவுள் சார்ந்தது ஞாபகம் வரும். அதற்கு என்ன செய்வது? இப்பொழுது சமூக வலைதளங்களிலே மூழ்கி கிடக்காமல் இயேசுவின் வார்த்தையை படிப்பதிலும் கேட்பதிலும் தவக்காலம் ஆரம்பிக்கப் போகின்றோம். இந்த நாட்களிலே இன்னும் சிறிது நேரம் ஜெபிப்பதிலும் செலவிட்டால் நல்ல எண்ணங்கள் நம் உள்ளத்திலே உருவாகும். அது நற்செயலாக வெளிவரும். கடவுளுக்கும் புகழ் சேர்க்கும். இறைவன் என்னும் வாழ்த்து பெறுவாராக.